செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. சமூக ஆர்வலர் முயற்சியால் மோசமாக கிடந்த திருப்பூர் குமரன் பூங்காவை ஒரே நாள் இரவில் சுத்தம் செய்த தாம்பரம் மாநகராட்சிக்கு பாராட்டு. தாம்பரம் மாநகராட்சி 36வது வார்டு கஜலட்சுமி நகர் பகுதியில் உள்ள திருப்பூர் குமரன் பார்க் கடந்த 6 மாதங்களாக சுத்தம் செய்யாமல் புதர் மண்டி கிடந்தது. இதனால் பொதுமக்கள் பயன்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டன. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதை உடனடியாக தாம்பரம் மாநகராட்சி மேயர், துணை மேயர், கமிஷனர் அவர்களுக்கு தகவல் கொடுத்தார். உடனே தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் இரவு 12 மணிக்கு சென்று புதர் மண்டி கிடந்த பூங்காவை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டன. இதனை பாராட்டும் வகையில் மூத்த சமூக ஆர்வலர் மற்றும் கஜலட்சுமி நகர் பகுதியை சேர்ந்த நலசங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். மேலும் இதுபோன்று மாநகராட்சி முழுக்க உள்ள பூங்காக்களை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்றும், தெருக்களில் வழிந்தோடும் கழிவுநீர் மற்றும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து அப்பகுதியை சேர்ந்து இறந்த நபர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் முன்னாள் போலீஸ் எஸ்பி கிருஷ்ணமூர்த்தி தலைமையேற்று நடத்தினார். மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் ஐயா முன்னிலை வகித்தார். மேலும் சமூக ஆர்வலர்கள் ராகவன், ராமசுப்பு, புருஷோத்தமன் நகர் வேணுகோபால் மற்றும் அறிவழகன், தனசேகரன், சௌமியா, நாராயணன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மாநகராட்சிக்கு நன்றி 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 நன்றி. கஜலட்சுமி நகர் பூங்காவின் குப்பைகளை அகற்றியதற்கு நன்றி 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 நன்றி. என் பேர் வி சந்தானம். நான் உட்கார்ந்துருக்கிற இடம் குரோம்பேட்டை கஜலட்சுமி நகர் பூங்காவில் நாங்கள் உட்காந்துருக்கோம். நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். என்ன சமாச்சாரம்னா, ஒரு அருமையான பூங்காவை மாநகராட்சி கொடுத்துருக்காங்க இந்த பகுதி மக்களுக்கு. ஏராளமான குடியிருப்பவர்களும் குழந்தைகளும் முறையாக டெய்லி பயன்படுத்துகிறாங்க. ஒரு நல்ல ஒரு பூங்கா வாசலில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புயல் வரும்போது மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த என்ட்ரன்ஸில், இந்த பூங்காவுடைய என்ட்ரன்ஸில் குளிச்சு வச்சுட்டாங்க. 1.5 ஆண்டுகளாக 4 லோடுக்கு மேலே இருக்கும் அந்த குப்பை. அது தவிர பூங்காவை தூய்மைப்படுத்தும் போது, அது பெருக்கும் போது அந்த குப்பைகளையும் அது மேலேயே போட்டு வைக்கிறாங்க. இப்படி ஏராளமான குப்பைகள் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு இடைஞ்சலாக அந்த பூங்கா வாசலில் போட்டு எவ்வளோ அசிங்கம் பண்ணிருக்காங்க. இந்த மக்கள் போராடி அழுத்து போயிட்டு ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் என் இனிய நண்பர் டிராஃபிக் வேணுகோபால் அவர்கள் என்னுடைய நாலெட்ஜுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்தார். அப்படியா, இப்போதான் பல்லாவரத்தில் விஷ குடிநீர் அருந்தி ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி இந்த பூங்காவில் இந்த குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது, வியாதியில் விழக்கூடாதுன்னாங்க. அது தவிர அந்த புதார் மாதிரி அந்த குப்பைகள்லேருந்து பாம்புகள்லாம் பார்த்தாங்களாம். இதை கேள்விப்பட்டு வேணுகோபால் மூலமாக நான் கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தேன். உடனே நாளைக்கே இதை செய்கிறதுக்காக மாநகராட்சி கமிஷனரு, மேயரு, துணை மேயர், ஜோனல் கவுன்சிலர் எல்லாருக்கும் செய்தியை அனுப்பிவிட்டு நாளைக்கு கஜலட்சுமி நகரில் நாங்கள் ஒரு கோஷம் எழுப்பி ஒரு அடையாளமாக ஒரு போராட்டத்தை நடத்தப் போகிறோம் அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்ணேன். என்ன ஆச்சரியம்னா, 8 மணிக்கு எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாரு அந்த கார்பரேஷன்லேருந்து. அவங்கெல்லாம் வேலை செஞ்சு இரவோடு இரவாக 4 லோடு குப்பையும் அகற்றியிருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்த மாநகராட்சி நினைத்தால் அவங்களால செய்ய முடியும் என்பதை நேற்றுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறோம். காலம் கடந்தாவது இந்த குப்பையை அகற்றியதற்கு அவருக்கு மட்டுமல்ல, நம்ம கமிஷனரு, மேயரு, துணை மேயர், அப்புறம் ஜோனல் கவுன்சிலர், அப்புறம் வேணுகோபால், இது தகவல் தெரிவித்த வேணுகோபால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் பல்லாவரத்தில் அந்த தண்ணீர் கழிவுநீர் கலந்து அது குடித்ததனால் ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டார். அதில் 3 பேர் பலியாகியுள்ளார்கள். அந்த பலியானவர்களுக்கு நாங்கள் இறுதியாக அஞ்சலி செலுத்தப் போகிறோம்.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முன்னையெல்லாம் சாதாரணமாக நகராட்சியாக இருந்தபோது, பல்லாவரம் நகராட்சியாக இருக்கும்போது மழைக்காலத்துக்கு முன்பாக மைக்கு மூலியமாக தெரு தெருவாக பிரச்சாரம் செய்வாங்க. நீங்கள் தண்ணீரை காய்ச்சி குடி என்று சொல்லுவார்கள். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் குளோரின் மாத்திரை தருவாங்க. அது தவிர வாரத்துக்கு ஒரு முறை திடீர்னு ஒரு வீட்டில் போயிட்டு அந்த டேங்க்கு தண்ணியை பார்த்து அது எப்படி இருக்குது குவாலிட்டி என்று செக் பண்ணுவார்கள். இந்த மாதிரி ஏற்பாடுகளெல்லாம் மாநகராட்சியாக மாறிய பிறகு எதுவுமே நடக்கலை. அதனால் பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே ஃபெயில்யூர். அந்த பாதாள சாக்கடை திட்டத்தினால தான் இந்த மாதிரி கழிவு நீரெல்லாம் கலக்கிறது. இந்த 2 பைப்பும் ஒரே பக்கத்தில் போகும்போது மழை காலத்தில் அது சப்மர்ஜ் ஆகி அதில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இம்மாதிரி தான் பல்லாவரத்தில் நடந்திருக்கு. ஆனால் மாநகராட்சி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்கு நம்ம யாரை கேட்பீங்க? யார் பொறுப்பேற்க வேண்டும்? வருஷம் வரியை மட்டும் ஏற்றுறாங்களே ஒழிய வசதிகள் இல்லை. மாநகராட்சி ஆனால் எல்லா வசதிகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. பழையபடியே பல்லாவரத்தை நகராட்சியாகவே இருக்கணும், இல்லை சென்னை மாநகராட்சியுடன் இணைச்சிருந்தால் எங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது. நாங்கள் சாதாரண ஒரு சமாச்சாரத்துக்கு கூட கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியா இருக்குது. இந்த போராட்டங்கள்லாம் திணிக்கப்படுகிறது. இனிமேலும் விழித்து கொள்ளவில்லையானால் நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது பல்லாவரத்தை என்று சொல்லிக்கொண்டு, இனிமேலாவது மாநகராட்சி தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்யும் என்று நம்புகிறோம். ரோடை பற்றி சொல்ல வேண்டாம். ரோடு குண்டு குழியுமா இருக்குது. இன்னும் ஒரு ரோடை தொடலை. ஆனால் சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை ரோடு போட்டிருக்காங்கன்றாங்க. ஆனால் குண்டும் குழியுமா இருக்கிறது. இப்போ பார்த்தீங்களான்னா விவேகானந்தா ரோடு, மகாதேவன் தெருவு, இந்த ஸ்டேட் பேங்க் ஆன் ஃபஸ்ட்டு கிராஸு, அதெல்லாம் போகவே முடியாது. ஒர்க் ஷாப் ரோடெல்லாம் போகவே முடியாது. ஸோ உடனடியாக குண்டும் குழியுமான சாலைகளை செப்பனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் தவிர்த்திருக்கலாம், அவர்கள் குப்பையை எடுத்திருக்கலாம். அவர்களெல்லாம் நன்றியை தெரிவிக்கிறோம். ஒரு அருமையான பூங்காவை கட்டிட்டு அதில் போய் குப்பை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். அதனால் பூங்காக்களை சீராக, முறையாக, தூய்மையாக பராமரிக்க வேண்டிய கடமை மாநகராட்சிக்கு உண்டு என்று சொல்லிக் கொள்கிறேன்.